ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் ட்ரீம் லைஃப் ஏஎஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கோம். இவ்வளோ சூப்பரான மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். மட்டன் வந்து 1/2 kg வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா 2 தக்காளி, காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி மசாலா எல்லாமே தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாமே சேர்த்துட்டு இது கூட 2 பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நெய் போட்ட பிறகு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆன பிறகு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு, இஞ்சி பூண்டு வந்து நாங்கள் கடையில் வாங்கினது தான். நம்ம வீட்டிலே இஞ்சி பூண்டு இருந்ததுன்னா ஃப்ரெஷ்ஷாகவே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கின பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதால கொஞ்சமாகவே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா மட்டன் மசாலா இருக்குல்ல, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் மசாலா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த மட்டனை வந்து இதில் சேர்த்துட்டோம். மட்டன் எல்லாமே நல்லா அந்த மசாலாவோட பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மட்டன் வேகிறதுக்காக நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்த பிறகு நம்ம குக்கரை வந்து ஒரு 5 விசில் போட்டு வச்சிடலாம். ஏன்னா மட்டன் அப்போ தான் நல்லா வேகும். இப்போ வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ வந்து குக்கர் விசில் அடிச்சிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் இதில் சேர்த்துட்டோம். ஆல்ரெடி அதில் இருக்கிற தண்ணியே போதும். இந்த தண்ணியோடவே வந்து நம்ம குக்கரை வந்து ப்ரெஷர் போட்டு வேக வச்சிடலாம். இப்போ வந்து குக்கர் வந்து 2 விசிலுக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு. ஏன்னா மட்டன் ஆல்ரெடி வெந்துடுச்சு. அரிசியும் நம்ம ஊற வச்சதால் ஒரு 2 விசில்லே வந்துடும் சீக்கிரமாக. ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருந்தேன், அதனால் நல்லாவே வெந்துடுச்சு. நீங்கள் நார்மல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 3 விசில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.